பேர் சி சுரேஷ் பாபு, ஜெனரல் செக்ரட்டரி அண்ட் டெக்னிக்கல் சேர்மன், தமிழ்நாடு ஸ்டேட் அமைச்சர் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன், சேர்மன் கோச்சிங் கமிட்டி, வாக் இண்டியா கிக் பாக்ஸிங் ஃபெடரேஷன். இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து 102 பேர் வந்து இந்த நேஷனல் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் சில்ட்ரன் அண்ட் கேடட் 2024 கலந்துக்கிட்டாங்க பூனே, மகாராஷ்டிராவில். இதில் வந்து வரலாற்று மிக்க சாதனை என்னவென்றால், இது வரைக்கும் இந்தியாவில் வந்து மகாராஷ்டிரா டீமை வின் பண்ணதே இல்லை எந்த ஸ்டேட்டுமே. தமிழ்நாடு வந்து முதல் முறையாக 44 கோல்டு, 17 சில்வர், 26 பிரான்ஸோட ஓவரால் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி வின் பண்ணியிருக்கோம். இது வந்து தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்துருக்கோம். அதே நேரத்தில் இதில் கலந்துக்கிட்ட எல்லா பிளேயர்ஸும், எல்லா கோச்சஸும், எல்லா ரெஃப்ரீஸுமே அவங்களுடைய டேலண்ட்டை டிஸ்பிளே பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக தமிழ்நாட்டிலேருந்து 44 பேர் வந்து வரப்போகிற ஆகஸ்ட் மந்த் வந்து வேர்ல்டு கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் புதாபெஸ்ட் ஹங்கேரியில் வந்து 44 கோல்டு மெடல் வின்னர்ஸ் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து. ஸோ இது மிக பெருமையான விஷயம். இதுக்கு அடுத்தது இந்த நேஷனல் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் 26 ஸ்டேட் கலந்துக்கிட்டாங்க இந்த மேட்ச்சில். அதில் வந்து தமிழ்நாடு வந்து 44 கோல்டு, 17 சில்வர், 26 பிரான்ஸோட ஓவரால் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி வின் பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட திறமையை வந்து நல்லா வெளிப்படுத்தினாங்க. இப்போ தான் வந்து மே மாதம் 3, 4, 5 ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது வந்து மே 14 19 வந்து ஸ்டேட் கிக் பாக்ஸிங் கோச்சிங் கேம்ப் வந்து ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அது முடிஞ்ச மறுநாளே வந்து 20ஆம் தேதி வந்து ட்ரெயினில் கிளம்புனாங்க. இதே சென்ட்ரலில் தான் கிளம்புனாங்க. இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸோட டேலண்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் ஆகிருக்கு. மற்ற ஸ்டேட்லேருந்து எல்லாமே வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க பிளேயர்ஸோட ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பிளேயர்ஸோட டேலண்ட்டுக்கான அச்சீவ்மெண்ட். இது இதை மேலும் மேலும் நாங்கள் வந்து உயர்த்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி வர ஆகஸ்ட் மந்த் நடக்கக்கூடிய வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கேடட் அண்ட் சில்ட்ரனில் வந்து கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக இந்தியாவுக்காகவும் தமிழ்நாடுக்காகவும் மெடல் அடிப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு தொடர்ந்து வந்து ஊக்குவிச்சிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு முதல் முறையாக 9 பிளேயர்ஸ் வந்து சீனியர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க. அந்த 9 பிளேயர்ஸுக்குமே வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து 12 லட்ச ரூபாய் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து அமிச்சாங்க எங்களுக்கு மேட்சுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் இன்றைக்கி எஸ்டிஐடி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து ஐ கேஷ் இன்சென்டிவ் சொல்லிட்டு இருக்குது. போன வருஷம் தமிழ்நாட்டில் வந்து கிக் பாக்ஸர்ஸ் வந்து 54 பிளேயர் 1,37 லட்ச ரூபாய் கேஷ் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இது இந்தியாவிலேயே வந்து எந்த ஸ்டேட்டுமே வந்து இந்த ஐ கேஷ் இன்சென்டிவ் கேஷ் ப்ரைஸ் வந்து தரதில்லை. தமிழ்நாட்டில் நம்ம பிளேயர்ஸுக்கு தான் இது கிடைக்குது. இப்போ இவங்க அச்சீவ் பண்ணிக்கிற எல்லா பிளேயர்ஸுக்குமே இந்த ஐ கேஷ் இன்சென்டிவ் ப்ரைஸ் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, எஸ்டிஐடியும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை ஒன்று இருக்குது. என்னென்னா, இத்தனை கிக் பாக்ஸஸுமே வந்து அவங்கவுங்க கிளப்பில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்கவுங்க கிளப்பில் தான் வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டோர் ட்ரைனிங் ஹால் கிடையாது. ஸோ இது நாங்கள் நிறைய தடவை வந்து முறையிட்டிருக்கோம், ஆனால் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இந்த வருஷம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இந்த இண்டோர் ஹால் கிடைச்சதுன்னா இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. மகாராஷ்டிரா வந்து 250 பேர், தமிழ்நாடு வந்து 102 பிளேயர். ஆனால் தமிழ்நாடு பிளேயர் அடித்து இன்றைக்கி ஓவரால் சாம்பியன்ஷிப் ட்ராஃபியோடு இங்கே நிற்கிறோம். ஸோ இதுதான் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸோட டேலண்ட், அந்த ஸ்கில். ஸோ இதை நான் வந்து இந்த நேரத்தில் எல்லா பிளேயர்ஸுக்கும், எல்லா பேரண்ட்ஸுக்கும், எல்லா கோச்சஸுக்கும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். என் பேர் அஸ்வின். நான் 5 இயர்ஸாக கிக் பாக்ஸிங் பண்ணிட்டுருக்கேன். இது என்னோடய 5வது நேஷ்னல். நான் வந்து ஒரு கோல்டு மெடல், 2 பிரான்ஸ் மெடல் எடுத்திருக்கேன். கோல்டு மெடல் வந்து கிக் லைட்லேயும், 2 பிரான்ஸ் மெடல் வந்து டீம் பாயிண்ட் ஃபைட்லேயும் லைட் கான்டாக்ட்லேயும் எடுத்திருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ண வாக் இண்டியாவுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். நான் வந்து ஒரு வாட்டி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டர்க்கியில் நடந்ததுக்கு போயிருக்கேன், 2 இன்டர்நேஷ்னல் போயிருக்கேன். அடுத்தது வந்து ஓப்பன் இன்டர்நேஷ்னல் கோல்டு அடிக்கணும். இப்போ நான் வந்து பூனேக்கு போய் கிக் பாக்ஸிங் மேட்ச்சில் வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்கேன். மை நேம் இஸ் கனிஷ் அண்ணா. நான் பயோனியரில் படிக்கிறேன். நான் 24 கேட்டகிரியில் பண்ணேன், 3 கோல்டு அடிச்சிருக்கேன். வேமாவிஜயில் படிக்கிறேன், 8th ஸ்டாண்டர்டு. நான் டீம் பாயிண்ட் ஃபைட்டில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன், -42 கேட்டகிரியில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.